இந்த கழுகு இருக்குல்ல, ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா? எத்தனை வருஷம் வாழும்? 60 to 70 years. ஆனால் சில பருந்து 120 to 140 years வாழும். நீ வேணா நான் போய் கூகுள் பண்ணிப்பார். அந்த வாழற அந்த பருந்து இருக்குல்ல, அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுமா, 70 வயசுல அது வயசாகி சாகாது. மேல பேர்ட் வியூ பாக்குதுல்ல, பார்த்துட்டு வந்து காலால இல்லனா அப்படி தூக்கிட்டு போவோம்ல, அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துரும். அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால், குத்தி குத்தி சாப்பிட்டு அந்த அலகு வலு விழுந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து. இந்த 120 வருஷம் வாழணும்னு முடிவு செய்தல அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணும்? 60-70 வயசுல சாவு வந்துருச்சு, தான் சாப்பிட முடியாது, இனிமேல் இறை தேட முடியாது, கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க. அதனால தான் கழுகு பார்வைன்னு பேரு. கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம், கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம், கழுகு பார்வை. அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல, அதுவே கோல்டன் ஈகிள் சின்னம் தான். என் வீட்டில் என்ன தங்க கழுகுன்னு தான் கூப்பிடுவாங்க. கண்கள் பலம் இழக்கவே கூடாது. அது என்ன பண்ணுமா, மேலே போய் உட்காந்துரும். மேலே போய் உட்காந்துட்டு இறை தேடாது, பசியோடு உட்காந்துருக்கும். உட்காரும் போது என்ன செய்யும், தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும். அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து போய் வயசாரி எல்லாத்தையும் பிச்சு போடும். பிச்சு போட்டுட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல, அதை அடிச்சு உடைச்சிரும். உடைச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு. தவம், அந்த தவ பீரியட் இருக்குல்ல, அது கடந்த பிறகு அதில் அதை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, அந்த பீரியடை மட்டும் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, இயற்கை அதற்கு புதிய நகங்களை, புதிய சிறகை, புதிய அழகை தரும். அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் 60-70 ஆண்டுகள் வாழும். நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா, காத்திரு, அந்த பலவீனங்களை அடிச்சு உட.